நடக்க முடியாத ஒரு டிசபிள் பர்சன் அவங்களுக்கு பிடிச்ச செருப்பை வாங்கலாம்னு கடைக்கு வராங்க. அவங்க ஒரு செருப்பை எடுக்க ட்ரை பண்ணும்போதே அங்க இருக்கக்கூடிய சேல்ஸ் பர்சன் அதை எடுத்து மேல வச்சிடுறாங்க. என்ன பண்றீங்க நீங்க, எனக்கு அந்த செருப்பு வேணும்னு அவங்கள கேட்க, இது ரொம்ப காஸ்ட்லியான ஸ்லிப்பர், அது எதுக்கு உங்களுக்குன்னு அந்த சேல்ஸ் பர்சன் கேட்குறாங்க. அதுக்கு காஸ்ட்லின்னு எனக்கும் தெரியும், நான் ஸ்லிப்பர் வாங்க தானே வந்திருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஸ்லிப்பர் வாங்கவா, உங்களுக்கு எப்படி இது தேவைப்படுது, யாருக்காவது கிஃப்டா கொடுக்க போறீங்களான்னு அந்த சேல்ஸ் பர்சன் இவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இல்ல, எனக்காக தான் வாங்க வந்திருக்கேன், நீங்க இப்போ ஸ்லிப்பர்ஸ்லாம் எனக்கு காட்ட போறீங்களா இல்லையான்னு கொஞ்சம் கோவம் ஆயிடுறாங்க இவங்க. அதுக்கு அந்த சேல்ஸ் பர்சன், உங்களுக்கு எப்பவும் இந்த கடை திறந்துருக்கும், நீங்க எவ்வளவு நேரம் வேணா இந்த ஹாலில் இருந்துட்டு போகலாம், ஆனா எந்த ஸ்லிப்பர்ஸும் இங்க ஒர்க் பண்றவங்க யாருமே உங்களுக்கு காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இன்னொரு சேல்ஸ் பர்சன், நான் காட்டுறேன் அப்படின்னு முன்னாடி வராங்க. அதுக்கு இந்த சேல்ஸ் பர்சன் ரொம்ப கோவம் வந்துடுது, நீயே இன்டர்னா வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி திமிரா பேசுறியா அப்படின்னு இன்டர்ன்ஷிப் பண்ண வந்திருக்க அந்த பொண்ணை திட்டுறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க அவங்க, ஒரு டிசபிள் பர்சன் வந்தா இப்படிதான் நீங்க ட்ரீட் பண்ணுவீங்களா, இப்பவே உங்களை பத்தி நான் சோசியல் மீடியால போஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த சேல்ஸ் பர்சன், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, இருங்க இப்பவே உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ்லாம் காட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்ன் பொண்ணு கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த இன்டர்ன் பொண்ணு பொறுமையா கைண்டா அவங்கள கேர் பண்ணிக்கிறாங்க. எந்த மாதிரி ஸ்லிப்பர் செட் ஆகும்னு ஒவ்வொன்றா போட்டு காட்டுறாங்க. கடைசியாக அவங்களுக்கு ஒரு ஸ்லிப்பரும் பிடிச்சி போயிடுது, ஆனால் அவங்க சைஸில் அந்த ஸ்லிப்பர் இல்லை. உடனே இந்த சேல்ஸ் பர்சன் கிட்ட வந்து அந்த இன்டர்ன் பொண்ணு கேட்குறா. அதுக்கு அந்த சேல்ஸ் பர்சன், செக் பண்ணாமலேயே வேற மாடலே இல்லை, காஸ்ட்லியான ஒரே ஒரு செட்டு மட்டும் உள்ள இருக்கு, அது வேணா எடுத்துட்டு வந்து தரேன், ஆனால் அது ரொம்ப பிரைஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமுக்கு போறா. உள்ள போயிட்டு உடஞ்சு போன ஸ்லிப்பரோட ஹீலை ஒட்ட வச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த இன்டர்ன் பொண்ணு உள்ள வந்துடுறா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, உடஞ்சு போன ஸ்லிப்பரை தான் கஸ்டமருக்கு கொடுக்க போறீங்களா, இது மேனேஜருக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா, நான் இப்போ சொல்றேன் அப்படின்ட்டு அந்த இன்டர்ன் பொண்ணு சொல்றா. உடனே இந்த சேல்ஸ் பர்சன், என்ன பண்ணிட்டு இருக்க நீ, உடஞ்சு போன ஸ்லிப்பரை கஸ்டமருக்கு கொடுக்க போறியா அப்படின்னு இவளையே கேட்கிறா. அது மட்டும் இல்லாம, நான் இங்க 5 இயர்ஸா ஒர்க் பண்றேன், நான் சொல்றது உண்மை நம்புவாங்களா, இப்போ வந்த நீ சொல்றது உண்மை நம்புவாங்களா, மரியாதையா இந்த ஸ்லிப்பரை அதிகமான காசுக்கு அவங்களுக்கு வித்துடலாம், நம்மளும் எப்ப சம்பாதிக்கிறது, அவங்க இந்த ஸ்லிப்பர்ஸை யூஸ் பண்ணவா போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்ன் பொண்ணை மிரட்டி வெளியே கூட்டிட்டு வரா. அந்த சேல்ஸ் பர்சன் போயிட்டு பில் போட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த இன்டர்ன்ஷிப் பொண்ணுக்கு மனசே கேட்கல. உடனே நான் உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போறா. போயிட்டு, இந்த ஸ்லிப்பரை நீங்க வாங்காதீங்க, இது உடஞ்சு போயிருக்கு, அவங்க உங்களுக்கு ஏமாத்தி இதை விற்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றா. உடனே அந்த டிசபிள் பர்சன், என்ன சொல்ற, அவ என்ன ஏமாத்த பாக்குறாளா அப்படின்னு லவுடா கேக்குறாங்க. அந்த சேல்ஸ் பர்சனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. அந்த இன்டர்ன் பொண்ணு கிட்ட வரா. அப்போ இவ்வளவு நேரம் டிசபிளா உட்கார்ந்து இருந்தவங்க எழுந்து நிக்கிறாங்க. நானும் இந்த கார்பரேட்ல தான் ஒர்க் பண்றேன், ஒரு டிசபிள் கிளைண்டா வந்தா நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு பார்த்தேன், உங்களை இப்பவே நான் டெர்மினேட் பண்றேன் அப்படின்ட்டு அந்த சேல்ஸ் பர்சனை வெளில அனுப்பிடுறாங்க. அந்த இன்டர்ன் பொண்ணை, நீ நாளைக்கு ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டு நீ தான் இந்த ஷோரூமுக்கோட மேனேஜர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.